நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது மனசில் உள்ள ஒரு காட்டத்தில் ஊழியம் செய்யலை, மன காட்டத்தில் மன விசாரத்தில் அப்படின்னா ஊழியம் செய்யலை, அன்பினால் செய்தாங்க. ஏசப்பா வந்து மனது உருகி தான் ஊழியம் செய்தாங்க. ஆண்டவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் அவருடைய இருதயத்திலிருந்து மனசு வந்து இறங்கிட்டு, மனம் வந்து இறங்குனது. அதான் அதில் ஒரு விசேஷம். அவர் கோபமாகவோ எதையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோ அப்படிலாம் ஊழியம் செய்யலை ஏசப்பா. அப்படிலாம் மக்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கல. அன்பினால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனது உருகி தான் ஆண்டவர் ஊழியம் செய்தாங்க இந்த உலகத்தில். இவன் அவங்களுக்கு வந்து ஒரு வசனம் சொல்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவர் வந்து அந்த வழியாக வருகிறார். இந்த 2 குருடர்கள் வந்து என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, சாலையோரங்களில் அப்படி இருந்திருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கம் அப்படி தர்மம் எடுக்கிறதுக்காக இருக்காங்க. அப்படி நேரத்தில் ஏசப்பா வாராங்க இந்த சைடில் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. ஏசப்பா பற்றி ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. எப்படின்னா, இயேசு வந்திருக்காரு, அவர் வந்து நோய்களையெல்லாம் குணமாக்குறாரு, காது கேட்காதவங்க ஊமையை அதெல்லாம் குணமாக்குறாங்க, அது பிறகு இறந்து போனவங்கள உயிரோடு எழுப்புறாங்க, அவர் ரொம்ப இரக்கமுள்ளவராக்கும், அவர் ரொம்ப பாசமுள்ளவராக்கும். யாராவது ரொம்ப அழுதுட்டாங்கன்னா ஏசப்பாவும் அழுதுருவாங்களாமா அப்படின்லாம் சொல்லி இந்த 2 குருடர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்து கேள்விப்பட்டதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த பக்கம் வருகிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க தெரியும் போது இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறத நம்ம இந்த இதில் பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 20, அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இயேசு நின்று அவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பக்கத்தில் வந்தவுடனே கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. 32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவருக்கு வந்து அந்த குருடர்கள் மேலே எந்த கோபமும் இல்லை, எந்த மனக்கசப்பும் இல்லை, எந்த ஒரு விசாரமே இல்லை, எதுவுமே இல்லை. அன்பாக மனது உருகிறார். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு செய்தி. மன காட்டத்தில் அல்ல, அன்பினால் ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனது உருக்கத்தில், மனது உருகி, அதான் தலைப்பு என்ன அப்படின்னா மனது உருகி. அப்போ நின்று அவங்கள கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்தேயு 20:33 அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அப்போ ஆண்டவர் அவங்க பார்க்கவே இல்லை, கேள்விப்பட்டது தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கண் என்ன செய்யணும், திறக்கணும், ஆனால் பொண்ணு வேணும், எங்களுக்கு பொருள் வேணும், நல்ல வீடு வேணும், எங்கள் பிள்ளைகளோட கொண்டு எங்களை சேர்த்துருங்க, நாங்கள் டெய்லி தர்மம் எடுத்து தான் நாங்கள் பிழைச்சிட்டு இருக்கோம், இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்லாம் அவங்க கதை சொல்லலை. ஒரே ஆன்சர் தான். ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் கண்களை திறந்துருங்களேன், திறந்தால் நாங்கள் இந்த உலகத்தை பார்ப்போமே, மற்றபடி வந்து கண்ணு தெரியலன்னா நாங்கள் இருட்டுக்குள்ளே தானே இருக்கோம். கண்ணை மூடி நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு செகண்டு கண்ணை அப்படியே மூடி இருங்க, எல்லாமே இருட்டு தான். என்ன நடு பகல் மத்தியான சூரிய வெளிச்சம் இருந்தாலும் கண்ணு தெரியலன்னா அது வந்து என்னது தான், இருள் தான். அப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் மனக்கண் வந்து என்ன செய்யணும், திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். மனக்கண் இருளாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும். இருட்டில் என்ன தெரியும், யாரையும் எதையும் பேசிடுவோம், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்திருவோம், யாரையும் நோகடிக்கிற மாதிரி செயல்பட்டு விடுவோம். கண்ணு இருளாக இருந்தால், மாம்ச பிரகாரமான கண்ணு இருளாக இருந்தால் எல்லாமே இருள் தான். அதே போல் இருதயத்தில் நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த வெளிச்சம் இயேசுதான். இப்போ ஆண்டவர் கேட்குறார், நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு. அப்போது அந்த மத்தேயு 20:34 இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு 34 வசனத்தில்
இயேசு மனது உருகி, அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவங்க 2 பேரும் கேட்டதை பார்த்த உடனே அப்படியே மனசு உருகிட்டு. ஏதாவது ஆன்சர் இப்போ ஏதாவது கேட்டாரா? ஏன் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? நான் 3.5 வருஷமாக அந்த ஊழியை செய்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்போவே நீங்கள் வரக்கூடாதா? கேட்கலையா? இல்லை யாரையாவது எங்களை ஏசப்பாட்ட கொண்டு விடுங்க, எங்கள் கண்ணை திறந்துருவாங்கல்ல அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்களா? என்கொயரி வச்சாங்களா? வைக்கலை, என்கொயரி வைக்கலை. நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் தானே பிறந்திருக்க, உனக்கு இயேசுவை பற்றி தெரியாதா? 10 கட்டளை பற்றி தெரியாதா? வசனம் என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்லாமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மகிட்ட. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்களா? விசாரணை நடத்துனாங்களா? என்கொயரி பண்ணினாங்களா? இல்லை, மனது உருகிட்ட. சரி, எப்படி இருக்குது தெரியுமா? அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது இதை நான் அப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு இருக்குது மனது உருகி, மனது உருகி. இன்றைக்கி நம்ம எப்படி ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்றோம்? மனது உருகி செய்கிறோமா? மன காட்டத்தில் செய்கிறோமா? மன வேதனையில் ஊழியம் செய்கிறோமா? மனது உருகி செய்கிறோமா? மனது இறக்கத்தில் செய்கிறோமா? மன எரிச்சலில் ஊழியம் செய்கிறோமா? மனதிலே உருக்கம் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். இரக்கமாய் இருக்க வேண்டும். அவர்களை பார்க்கும்போது, நோயாளிகளை பார்க்கும்போது மனம் இறங்க வேண்டும். கண்ணீர் சிந்தி கவலையோடு ஒரு ஏழை நம்மகிட்ட வரும்போது அவங்களை அரவணைத்து அன்பு செலுத்த வேண்டும். மனது உருகி ஏசப்பா போல. அந்த ஊழியத்தில் தான் வெற்றி இருக்கும். அதான் ஏசப்பா 2 பேரையும் குணமாக்கிட்டாரு. அவர் சொல்கிறாரு மத்தேயு 20:34, இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவங்க இயேசுக்கு பின்னாலே போயிட்டாங்க. சரி, எங்கள் கண்ணை திறந்துட்டாங்களே, இந்த உலகத்தை பார்க்க போகிறேன், என் வீட்டை பார்க்க போகிறேன், என் மனைவி பிள்ளைங்களை பார்க்க போகிறேன், என் தோட்டம் துறவுகளை பார்க்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி ஓடாமல் இயேசுவுக்கு, ஏசப்பாவுக்கு பின் சென்றார்கள். ஏன்னா ஆண்டவருடைய மனது உருக்கம் அவங்கள அவருக்கு பின்னாலேயே கூட்டிகிட்டு போயிட்டு. யாருக்கு மன உருக்கம் இருக்கோ, யார் மனது உருகிறீங்களோ அவங்க பின்னால் ஆண்டவர் கிருபையினால் ஒரு கூட்டம் உங்கள் உருக்கத்தை பார்க்க வரும். உங்கள் மன இறக்கத்தை பார்க்க வரும். உங்ககிட்ட நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பதை உலகம் கண்டுகொள்ளும், கூட்டங்கள் கண்டுகொள்ளும். ஒரு ராஜாவுக்கு திரளான ஜனங்கள் இருந்தால்தான் அந்த ராஜா வெற்றி சிறக்கப்படுவார். ஜனங்கள் முறிவடைஞ்சு போயிட்டாங்கன்னா ராஜா மனம் முறிஞ்சிரும். நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு திரளான பட்டணங்கள் இருக்க வேண்டும், அவருக்கு திரளான மெஜாரிட்டி மக்கள் இருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட அரசன் தான் என்னைக்கும் அரசனாக இருப்பான். ஊழியம் செய்யக்கூடியவங்களாக சரி, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 4 பேருக்கு ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, உங்களிடத்தில் மனது உருக்கத்தை மக்கள் காணும்படிக்கு நாம் மனது உருக வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எந்த ஒரு கோபத்திலையும் ஊழியம் செய்யலை, என்கொரியே வைக்கலை, விசாரணையே கிடையாது. என்ன செய்யணுப்பா? பார்வையடையணுப்பா ஏசப்பா. சரிப்பா, இந்த பார்த்துக்கோ போ. ஏன்னா இருதயம் அப்படியே ஊறிக்கிட்டு நம்மெல்லாம் பார்க்குறோம். பின்னால் 12 சீடர்கள் இருக்காங்க, திரளான ஜனங்கள் இருக்காங்க. இந்த 2 பயல்களும் கண்ணு தெரியாத பயல்களாக இருக்கானுங்களே, ஊறிக்கிட்டார்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்மளை பார்த்து உருகாமல் இருப்பாங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து உருகாமல் இருப்பாங்களா? எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் கால் கொடுத்தாங்க. 2 நாளாகிட்டு இன்னும் நான் பேசலை. ஏன்னா எனக்கு டைமே இல்லை. எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு, மற்றபடி இன்றைக்கி எனக்கு ரெக்கார்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. இதுக்கு நான் மெசேஜ் ரெடி பண்ணணும், இதை கரெக்ஷன் பார்க்கணும், இதுக்காக நான் ஜெபம் பண்ணணும். இப்படியாக அந்த சகோதரியும் நான் காண்டாக்ட் பண்ணலை. இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக போய் அவங்ககிட்ட பேசணும்.
எதுக்குன்னா அவங்க என்ன பிரச்சனையில் என்னை கூப்பிட்டாங்களோ தெரியல. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ இந்த பிள்ளை இன்னும் கூப்பிடலையே, ஒரு வேறு மார்க்கத்தில் இருந்து இன்றைக்கி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் என்ன கஷ்டமோ, நம்ம இன்னுமே பேசாமல் இருக்கோமே. இன்றைக்கி காலையில் எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா நான் ரெக்கார்டிங்னால் எனக்கு இதை குறித்த பயமும் இதை குறித்ததான சிந்தனையும் பாரமும் ஜெபமும் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவருடைய கிருபையினால். அதனால் நான் இனிமேல் போய் தான் அவங்ககிட்ட பேசணும். நான் மனது உருகி அவங்ககிட்ட பேசணும்ல. ஏசப்பா அப்படி தானே பேசியிருக்காங்க. மனது உருகி சோமாக்குனாங்களா இல்லையா? இன்றைக்கி நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம்? எரிச்சலோடு ஜெபிச்சு விட்றீங்களா? கோபத்தோடு ஜெபிச்சு விட்றீங்களா? கோபத்தோடு செய்தி குடிக்கீங்களா? விசாரத்தோடு செய்தி குடிக்கீங்களா? மன காட்டத்தினால நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? தப்பு தப்பு. மனது உருகி செய்ய வேண்டும். அன்பினால் நிறைந்து செய்கிற ஊழியம்தான் ஊழியம். அன்பில்லை ஆனால் அதிற்பயன் இல்லை. மனது உருகினார். அடுத்து மத்தேயு 15வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே. இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஐயோ, 3 நாள் இந்த வார்த்தை கேட்குறதுக்காண்டி இருந்துட்டாங்களே. இப்போ எனக்கு இவங்களை இப்படியே பட்டினியாக அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. என்ன ஒரு மனசு, என்ன ஒரு மனசு ஏசப்பா, என்ன ஒரு மனசு. அநேக கஷ்டங்கள் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆச்சு. அந்த 20 வயசுக்கு முன்னால் எனக்கு தெரியாமல் 9 பேர் இறந்துருக்காங்க. என் கூட பிறந்தவங்க. 7 ஆண் பிள்ளைகள், 7 பெண் பிள்ளைகளாம் அம்மாவுக்கு. 14 பிள்ளைகள். நான் தான் 14வது. எனக்கு தெரியாமல் இருக்கும்போது 9 பேர் இறந்துருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு தெரியும் போது 2 அக்கா 2 அண்ணன், நாங்கள் 5 பேர் இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அக்கா 35 வயசில் ஒரு அக்கா இறந்தாங்க. அந்த அக்கா எனக்கு தலைக்கட்டி விடுவாங்க பார்த்துக்கோங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அம்மாலாம் ரொம்ப வயசாகிட்டு பார்த்தீங்களா. நான் 14வது பிள்ளை. எங்கள் ஐயாவுக்குமே ரொம்ப வயசாகி, எங்கள் ஐயா விட எனக்கு சடை பின்னி விட்ருக்காங்க. எனக்கு சடை பின்ன தெரியாது. 5வது 4வது வகுப்பு படிக்கும் போதெல்லாம் ஐயா தான் தலைக்கட்டி விடுவாங்க. எங்கள் அம்மா கூட சரியாக கெட்ட வராது, ஐயா கட்டி விடுவாங்க. அப்போ இந்த அக்கா கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்போ இந்த அக்கா எனக்கு தலைக்கட்டி விடுவாங்க பார்த்துக்கோங்க. தலைக்கட்டி விட்டாங்கன்னா 2 கொண்டை போடணும். 2 கொண்டை போட்டு விடுவாங்க. 3 நாளைக்கு இந்த தலையை அவுக்கவே வேண்டாம். தூங்கினாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, பள்ளியிடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அந்த 2 கொண்டையை 3 நாளும் அவுக்கவே வேண்டாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கொண்டை. சும்மா முகத்தை கழுவிட்டு மேலே கழுவிட்டு ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக கெட்டுற அந்த அக்கா 35 வயசில் இறந்து போயிட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையில். அப்போலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஏன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப அழுவாங்க. அப்போ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்கும் மனசு. ஆலயத்தில் போய் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஒரு அண்ணி இறந்தேன். எங்கள் அண்ணன் ஒய்ஃபு இறந்தாங்க, மைனி. 5 பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இருக்கும்போது எங்கள் மைனி இறந்து போயிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ரொம்ப படுக்கையில் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா படுத்திருந்த இடத்துல எறும்புகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ எங்கள் ஊரில் இருந்து நிறைய ஆட்கள் சத்தம் போட்டாங்க. இந்த 5 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, இந்த 6 குழந்தைங்களை யார் காப்பாற்றுவா? நான் அப்போ 10th முடிச்சுட்டு இருக்கேன். இந்த பிள்ளைகளை யார் பாப்பா? நீங்கள் இப்படி கிடைக்கீங்களே, படுக்கையோட படுக்கையா? எறும்பு உங்களை திங்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா குளிப்பு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துருக்கேன். நான் பெருமைக்காக சொல்லலை, எனக்கு தெரிய நான் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு காய்ச்சல்னா கூட 10-20 பேர் போயிடுவாங்க அந்த வீட்டுக்கு. விடாங்க. ஆரஸ்பதினு ஒரு தைலம் உண்டு. அப்போ எல்லா கடையிலையும் இருக்கும். எங்கள் ஊரில் மருந்தே அதான். அந்த தைலத்தை வாங்கிட்டு ஒரே ஒரு காலில் ஒருத்தங்க தேய்ப்பாங்க, இன்னொரு காலில் ஒருத்தங்க தேய்ப்பாங்க, ஏன்னா நெத்தியில் ஒருத்தங்க தேய்ப்பாங்க, வறுத்து ஒத்தனம் கொடுப்பாங்க, சாக்கு போட்டு மூடுவாங்க, எல்லாரும் செய்வாங்க. சூடாக காப்பி போடுவாங்க.
போட்டு டக்கு டக்குன்னு கொடுப்பாங்க. எப்படியா அந்த ஆளை சோமாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஊர் மக்கள். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு வீட்டில் கொஞ்சம் வயசில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்போலாம் நான் சின்ன பிள்ளை, பாட சட்டை போட்ட மாதிரி வயசு தான். அப்போ எல்லோரும் கண் திரும்ப அழுறாங்க. வெளியே கட்டிலில் கொண்டு வச்சாச்சு, இன்னும் குளிப்பாட்டலை, யாரும் குளிப்பாட்டலை, அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு அம்மா, அந்த அம்மா அங்கேருந்து வந்தாங்க. எல்லா ஆட்களையும் பார்த்து நவளுங்க அப்படின்னாங்க. கட்டில் மேலே ஏறி நின்னாங்க. குடத்தில் தண்ணியை கொண்டானாங்க. 10 நிமிஷத்தில் குளிப்பாட்டி பெட்டியில் வச்சுட்டாங்க. அந்த அம்மா தனியாக ஒத்தையோடு நின்று அந்த வேலையை செய்தாங்க. அப்படி ஒரு இறக்கமாக அப்படி இருப்பாங்க மக்களை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட நிறையா பாடுகளை கடந்து வந்தேன் நான். எங்கள் அம்மாவை எல்லாரும் இப்படி சொன்ன உடனே அம்மா எழும்பிட்டாங்க. ஆளாளுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட பேசுவாங்க. ஏக்கா, நீ எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்லுவிய, நீ இப்படி படுத்து கிடக்கலாமா அக்கா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எந்திரிச்சு குளிச்சுட்டு சேலை மாற்றிட்டு சர்ச்சுக்கு தான் போனாங்க, கோயிலுக்கு போனாங்க. நானும் சின்ன பிள்ளை, எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மா சும்மா குளிச்சுட்டு எழுந்திரிச்சு உட்காரல, சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்களா. அன்னையிலேருந்து சாமந்தட்டியும் கோயில் தான். 13 நாள் தான் படுக்க, மற்றபடி ஒரே கோயில் தான். நான் இப்படி இத்தனை பேர் செத்துருக்காங்களம்மா அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். அப்போலாம் நான் பரவாயில்லாமல் இருப்பேன். எங்கள் அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு சொல்கிறேன். அம்மா சொன்னாங்க, கிருபையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்காரு. ஏம்மா நீ சத்தங்காட்டமாக வாயை மூடு, நீ என்னையே சொல்வ, பிறகு ஆண்டவரை எதுவும் சொல்லிடுவ, வாயை மூடு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அந்த வயசில் எனக்கு இத்தனை பிள்ளைகளை சாவு கொடுத்தும் எங்கள் அம்மா ஆண்டவர் எதுவும் சொல்லிடாத, சொல்லக்கூடாதுமா, சும்மா வாயை மூடு அப்படி சொன்னாங்களே. அப்போது நான் நினைக்கிறேன், அத்தனை 9 குழந்தைங்களை சாவை கொடுத்தாலும் அவங்க மனசில் வந்து ஏசப்பாவுடைய அந்த உருக்கம் இருந்திருக்கு. அவன் என்னையும் சத்தம் விடுறாங்க, நீ எதுவும் சொல்லிடாத ஆண்டவர் அப்படின்ட்டு. அன்னைக்கு எனக்கு வந்த வைராக்கியம்தான் ஏசப்பா மேலே, அன்னைக்கு வந்த உருக்கம்தான் ஏசப்பா மேலே. அவர் உருக்கத்தை எங்கள் அம்மாக்குள்ளே ஊற்றியிருக்காரு, அந்த உருக்கத்தை எனக்குள்ளே ஊற்றியிருக்காரு, எனக்குள்ளே ஊற்றினத்தை என் பிள்ளைங்களுக்குள்ளே என் குடும்பத்தில் ஊற்றியிருக்காரு. அல்லேலூயா. நான் எந்த ஒரு பெருமைக்காக சொல்லலை. எங்களுடைய கடந்து வந்த பாதையில் தேவன் எங்களோடு எங்கள் குடும்பத்தில் இப்படி இடைவிட்டு கொண்டு இருந்தார். நீங்களும் இன்றைக்கி பலவிதமான கஷ்டத்தில் இருக்கலாம், பல சஞ்சலங்களில் இருக்கலாம். நிறைய பேர் ஃபோனில் கூப்பிட்றாங்க. அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்வேன், எப்போ அன்னைக்கு இந்த 2 குருடர்கள் மேலே மனது இறங்குனீங்களே, இந்த இவங்க மேலேயும் கொஞ்சம் இறங்கிருங்கப்பா. எனக்கு இவங்களுக்காக நான் மணிக்கணக்காக உட்காந்து எனக்கு ப்ரேயர் பண்ண நேரம் இருக்காது. ஏன்னா நானும் ஆலயத்துக்கு போகணும், நானும் தனி ஜெபம் பண்ணணும், நானும் பைபிள் வாசிக்கணும், செய்தி எடுக்கணும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடணும். ஆனால் நான் அவங்களுடைய காரியங்களுக்காக சொல்லிடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஃபோனில் வச்ச உடனே சொல்லுவேன், ஆண்டவர் இவங்க பிரச்சனையை நினச்சிக்கோங்கப்பா, இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கொடுத்துருங்கப்பா. ஏன்னா நீங்கள் மன இறக்கத்தில் செய்வீங்களே, இந்த மகனுக்கு கொஞ்சம் இந்த மகளுக்கு கொஞ்சம் இறங்கிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் இறங்கியிருக்கார். இதில் நம்ம பார்க்குறோம், அவங்க கண்ணு தெரிஞ்ச உடனே ஏசப்பா பின்னாலே போயிட்டாங்களே, உலகத்தை பார்த்து போகல. இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் மனது இறங்கி அநேக நன்மைகளை செய்யும்போது நாம் இயேசுவின் பின்னால் போக வேண்டும். மத்தேயு 14:14 பாருங்கள், ஒரு மனது உருக்கத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்கள்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள். அந்த நாட்களில் என்ன நோயில் தான் இருந்திருக்கும் போல, இந்த ஜிஹெச் மாதிரி ஆஸ்பத்திரி இருக்காது போல். நான் அன்றைக்கு ஒரு காரியத்துக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஒருத்தங்க துணைக்கு கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். அப்போ அங்கே போயிருக்கேன். கூட்டத்தை பார்த்திங்கன்னா கடல் அலை மாதிரி தான் ஜனங்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கும்பல் இருக்குது. ஐயா இவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமே, சிச்சரில் வச்சு கொண்டு போகிறாங்க, படுக்கையில் வச்சு கொண்டு போகிறாங்க. ஐயோ அந்த பேஷண்ட்டு முகத்தை பார்த்தீங்கன்னா வாடி வதங்கி போய் இருக்குது. ஏசப்பா நீங்கள் அன்னைக்கு இருக்கும்போது இப்படி தான் இருந்தாங்களா? இப்படிலாம் ஜிஹெச்லாம் இல்லை, இப்படி ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலாம் இல்லை. பக்கத்தில் இப்போ தெருவுக்கு தெருவு ஆஸ்பத்திரி இருக்குது. எங்கள் தெருவிலலாம் இப்போ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. சின்ன பரவாயில்லாமல் தெரு தான், ஒரு லாரி வேணால் போகலாம்.
ஆனால் பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் அங்கே கெட்டுறாங்க. அந்த காலத்தில் இப்படிலாம் இல்லை போல். அதனால் ஏசப்பா பின்னால் வந்திருக்காங்க கேள்விப்பட்டு. ஏசப்பா திரள் கூட்டத்தை பார்த்தவருக்கு டென்ஷனே ஆகலையே. ஏசப்பா டென்ஷனே ஆகலை, கோபமும் வரல, மனக்காட்டமும் வரல, விசாரமும் வரல. மனது உருகினார். திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகி வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஏசப்பாட்ட வந்த யாருமே சுகமாகாமல் போகலை, எல்லாருமே சுகமாயிட்டாங்க. ஏன்னா உருக்கம், மனது உருக்கம், டென்ஷன் இல்லாத உருக்கம். எப்படி தான் அந்த உருக்கம் நமக்கு வருதா? நோயாளிகளை பார்க்கும்போது வருதா? பேயில் ஆடிட்டு கிடக்காங்களே வருதா? இயேசு அறியாத மார்க்கத்தில் வீணான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே, பாவலா. கடந்த நாள் ஒரு நல்ல வாலிபன், 27 வயது வாலிபன் தூக்கு போட்டு இறந்து விட்டான். அவங்க அம்மா ஏதோ மாலை போடணுமா, அந்த கோயிலில் போய் மாலை போட்டுட்டு வந்து நிற்காங்க. பிள்ளைங்க தூக்கில் தொங்கிட்டு கிடக்கான். அந்தால மாலையெல்லாம் கலத்தி, எல்லா மாலையும் கலத்தி, தசரா டைமில் எல்லா மாலையும் கலத்தி வீசிட்டு தூக்கில் கிடந்த பிள்ளைய அலறி அடித்து கயிற்று வச்சு அறுத்து பிள்ளை கீழே இறக்கியிருக்காங்க, 27 வயசு வாலிபனை. ஏசப்பா, இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் காப்பாற்றுங்கப்பா. இந்த கேள்வி தெரிஞ்சவங்க நமக்கு கேள்விப்படும்போது கஷ்டமாக இருக்கு. இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்குள்ளே மன உருக்கம் வேண்டும். சுய பரிதாபத்தோடே வாழக்கூடாது. சுய பரிதாபம், எனக்கு ஒன்றும் இல்லை, என்னைய நான் அப்படின்னு வாழக்கூடாது. பிறருக்காக ஏசப்பா ரெஸ்ட் எடுக்கலையா, இளைப்பாறுதலே இல்லையா, ஒரே மனது உருக்கத்தான். அந்த இருதயம் என்னமா தான் உருகிச்சோ தெரியல. திரளான ஜனங்களை கண்டோன்னு, ஐயோ இத்தனை பேருக்கு நான் எப்படி உட்காந்து இந்த நோயை குணமாக்குன்னு டென்ஷன் ஆகலை. ஏவிஎம்மில் ஒரு டாக்டருமா இருக்காங்க, டோரஸ்னு. அவங்க ரொம்ப ரூம் ஃபுல்லாக ஆள் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் மேடமை பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க. நல்லா விசாரித்து நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ரிஸ்க் எடுத்து அவங்க செய்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். அவங்கள புகழுங்கிறதுக்காக இல்லை. அவங்க அவளை இருந்தாலும் டென்ஷன் இல்லாமல், ஏன்னா அவங்க ஆலயத்தை அறிஞ்சு, அவங்க தேவனை அறிந்தவர்கள். அதனால் அவங்க ப்ரேயரில் இருக்காங்க, நிதானமாக செய்கிறாங்க. அல்லேலூயா. நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திரளான ஜனங்கள் வந்தாலும் டென்ஷன் ஆகலை. நாமும் அப்படி இருந்து மனது உருக்கத்தோடு இருக்க வேண்டும். இயேசுவுக்கு பெருமையே வரல, தாழ்மையாக இருந்தார். மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அவருடைய ஒரு மனதுருக்கத்தை பார்க்கிறோம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இப்போ அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அநேக ஜனங்கள் கடற்கரையில் அந்த பட்டணத்துக்கு போகிற இடத்துல வந்து அநேக பட்டணங்களின் கரையிலே நிற்கிறாங்க. இயேசு கரையிலே வந்து அந்த அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனது உருகி அவங்களுடைய காரியங்களை, ஆண்டவருடைய தேவனுடைய ரகசியங்களை அவங்களுக்கு உபதேசித்தார், கற்றுக் கொடுத்தார். இப்படி இருப்பா, இப்படி வாழ்ந்துக்கப்பா, என்ன இப்படி பொறுமையாக போப்பா, நியாயம் செய்யப்பா, இரக்கமாக இருப்பா, சண்டை செய்யாத, கெட்ட வார்த்தை பேசாத, குடிக்காத, சிகரெட்டு ஊதாத, என்ன மனைவி ஏசிக்கிட்டே இருக்காத, அடிச்சு நொறுக்காத, பெண்களை பார்த்து சொல்கிறார் விபசாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத. எத்தனை பேர் தெரியுமா, படித்த பட்டதாரிகள் கூட அடுத்தவங்க கணவனை வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா அந்த காலத்தில். வெக்கமாக இருக்காதா, அசிங்கமாக இருக்காதா? அடுத்தவன் ஒய்ஃபை வந்து சண்டை போடுறா, நீ என் புருஷனை வச்சிருக்க அப்படின்னு வாசலில் சண்டை போடுறாங்க. ஒரு படித்த பட்டதாரி வீட்டில் தெருவெல்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்க்காங்க. அந்த பெண்ணுக்கு வெக்கமாக வேண்டாம்? தோண்டினால் புகழோடு தோண்டுக, அக்தலின் தோண்டலின் தோண்டாமை நன்று. உனக்கு வெக்கமாக இருக்காது அடுத்தவன் புருஷனை தினம் வீட்டுக்கு வர்றது, வண்டியை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது? இயேசுவை பற்றி தெரியாதா? அந்த வேதம் தெரியாதா? நீனு கிறிஸ்டின் தானே, நீனு கிறிஸ்தவ பிள்ளை தானே. கணவனுக்கு தெரியாமல் இன்னொருவனோட தொடர்பு கொண்டால் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன செய்வீங்க? நியாய தீர்ப்பில் என்ன செய்வீங்க? இந்த உலகத்தில் கர்த்தர் நீதியை சரி கட்டினால் என்ன செய்ய முடியும்?
உன்னுடைய பணமா? யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? நம்ம பணம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் எப்படி இல்லாமல் சாகுறாங்க. அந்த பையன் 27 வயசு பையன் தற்கொலை பண்ணிட்டான். எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. நான் உனக்கு உதவி செய்திருப்பேனே, என்ன மேட்ருன்னு எடுத்து சொன்னால் நான் செய்திருப்பேனே, முடியலையே. ஏசு இல்லாத வாழ்க்கை அப்படி தான். ஏசு இருந்தால் தான் நீ பிழைக்க முடியும். ஏசு இருந்தால் தான் உனக்கு கிருபை கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஏசு இருந்தால் தான் அந்த உருக்க உன்னை காப்பாற்றும். ஏசு உங்களுக்கு வேண்டும். இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகர் பின்மாறி வேறு மார்க்கத்தில் போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ நல்லா இருக்கும். இன்னும் ஒரு காலம் வரும்ல, அப்போ என்ன செய்வீங்க? நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டு திருவிருந்து எடுத்துட்டு திருப்பியும் நீ வேறு வழிபாடுகளுக்குள்ளே போனால் கண்டிப்பாக தேவன் நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு உருக்கத்தோடு உன்னை அழைக்கின்றார். வந்துருங்க. ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நரகம் இருக்குது, பாதாளம் இருக்குது. பாதாளத்தை தேவன் எனக்கு கண்ணிலே காட்டினார். 2020 காலையில் 5 to 6 நான் பார்த்தேன். அப்பா அங்கே போகவே கூடாது. இப்போது மனது உருகிக்கிட்டு இருக்கார், அப்படியே உருகுது. இந்த நெய் இது பாலை காய்ச்சி ஆடை எடுப்பாங்க, எடுத்து வச்சுட்டு பிறகு ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு திருப்பி என்ன செய்வாங்க, சட்டியில் வச்சு அந்த பால் ஆடை இவ்வளவு சேர்ந்துருக்குங்களா, அதை சட்டியில் ஊற்றி நல்ல ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு கிண்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நெய் மேலே அப்படியே கெட்ட ஆரம்பிச்சு. நெய் அப்படியே வந்துடும். வந்து கடைசியில் நெய் அப்படியே மேலே கட்டிடும். அப்படி உருக்கும். எவ்வளோ ஹார்டாக இருக்கணும். அந்த ஆடையை எடுத்து வச்சு அது இவ்வளவு சேர்ந்த பிறகு சட்டியில் போடும்போது டபக்குன்னு ஒரு கல் மாதிரி. ஆனால் தீ எரியும் போது அப்படியே ஊறிக்கிறோம். ஏசப்பா இருதயம் உருக்கத்தோடு இருக்கார். நீ கிட்ட வந்துரு. ஆனால் ஆண்டவர் சத்தியத்தை சொல்லும்போது எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்கள். 1:27 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன புதிய உபதேசம், எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஆண்டவர் உபதேசம் பண்ணும்போது ரொம்ப அதிகாரத்தோடு பேசுகிறாரு. வியாதியை குணமாக்கும் போது, பலவிதமான காரியங்களிலே வரும்போது மனது உருகி உபதேசம் கொடுக்காரு. ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது அதிகாரத்தோடு பேசுகிறார். பேய்களெல்லாம் பார்த்து சொல்கிறார். 25 வாசிங்க. அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். பேயா பிசாசை பார்த்துலாம் அதட்டுறாரு, போ வெளியே அப்படின்ட்டு. உடனே அது பெய்யுது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இது என்ன புதிய உபதேசம், என்ன அதிகாரம்? நோயை கண்டா ஊருக்கம், பேயை கண்டா அதிகாரம். பேய்கிட்ட இறங்கக்கூடாது, பேய்க்கு மனம் உருக்கக்கூடாது, பேயையும் அதட்டணும், அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, மார்க்கு 1:40 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு 41 மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். குஷ்டரோகியை பார்த்து சொல்கிறார், தொட்டு சொல்கிறாரு. குஷ்டரோகி நீங்கள் தொட்டுருவீங்களா? தொடமாட்டீங்கள. ஆனால் இயேசு குஷ்டரோகியை தொட்டார். அவருக்கு பவரு, அவருக்கு மனசு உருக்கம் இருக்குது. எனக்கு வந்துருமேன்னு நினைக்கல, மனது உருகி அந்த குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டுப்பா, எனக்கு இஷ்டம்தாப்பா, நீ குணமாகுப்பா. உருக்கம் மனது உருக்கம். இன்றைக்கி இந்த டிவியில் நீங்கள் பார்க்குற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, ஃபியர் நாட், பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் மேலேயும் உருக்கமாக தான் இருக்கேன், உன் மேலேயும் நான் இறக்கமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இறங்குவேன், கண்டிப்பாக நிச்சயம் அற்புதம் நடக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? கண்டிப்பாக சமாதானம். தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ஏசப்பா வெற்றி. கடனில் இருக்கீங்களா? கண்டிப்பாக சீக்கிரம் கடன் அடைச்சி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், நீங்களும் வீடு கட்டுவீங்க, நீங்களும் சுகமாவீங்க. ஏசப்பா மனது உருக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் ஏசப்பா கிருபையினால். ஏனென்றால் இயேசு மனது உருக்கம் உள்ளவர். அவர் வசனத்தை சொல்லும்போது அதிகாரமுடையவராய் சொல்லுவார். ஆனால் பேயை விரட்டும் போது அதிகாரத்தோடு விரட்டுவார். ஆனால் உருக்கம் வரும்போது அவருக்கு சுயமே கிடையாது, மனக்காட்டமே கிடையாது, சுய பரிதாபம்லாம் கிடையாது. அவரை குறித்து அவருக்கெல்லாம் பரிதாபம்லாம் கிடையாது. மனது உருகி அவர் செய்கிறார். மார்க்கு 9:22 பார்த்தீங்கன்னா, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தடவை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று,
நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்றான். 25 அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது அதை சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவன் போல் ஆனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனாய் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். பேயை பார்க்கும்போது அதிகாரம், நோயுள்ளவங்களை பார்க்கும்போது மனது உருக்கம். நம்மளும் இன்றைக்கி நோயுள்ளவங்களை பார்க்கும்போது உருகணும். பேயினாலே பீடிக்கப்பட்டவங்களை அதட்ட வேண்டும். அருமையானவர்களே, மன்னிக்க கட்டளை. மார்க்கு 2:10 ஒரு வசனம் வாசிக்கும் பாருங்கள். மார்க்கு 2:10 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி உன் வீட்டுக்கு போய் என்றார். ஆண்டவர் இப்போ என்ன இதில் பார்க்கிங்க, நோயில் கிடக்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. நோயை பார்க்கும்போது உருகுவார், பாவங்களை மன்னிக்கும்போது அதிகாரத்தோடு மன்னிச்சிருவார், பேயை விரட்டும் போது அதிகாரத்தோடு விரட்டிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிப்பு கொடுக்க அதிகாரம் உடையவர். நொந்து போன காயப்பட்ட உள்ளங்கள் வரும் மனம் உருகுகிறது இயேசுவுக்கு. நான் கடந்த சில வருடத்தில் பயாப்சிக்காக நான் ஏவிஎம் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்தேன். தியேட்டரில் பயத்தோடு இருந்தேன், யாருமே இல்லை. ஆனால் இயேசுப்பா என் முதுவை தட்டி சொன்னாங்க, நான் உன்னோடு இருக்கிறேன். தனியாக என் பிள்ளை இருக்குது, 2 ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், முதுவை தட்டி கொடுத்தாரு, நான் அவன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் இங்கே இருக்கீங்களாப்பா? நன்றி ஏசப்பா. உருக்கம் அங்கே வந்துட்டார்ல. வானத்தில் இருக்கிறவர் இங்கே வரணும்னு என்ன இருக்குது? ஆனால் வந்துட்டார். ஏசப்பா நல்லவங்க. மனது உருக்கம், என்ன ஒரு மன உருக்கம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த ஏசப்பா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனது உருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். உங்கள் கடன் அடைபடும், உங்களுடைய எல்லா தொல்லைகள் நீங்கும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் மனது உருக்கமுடையவராய் இருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் மனது உருக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். நோயாளிகளை பார்க்கும்போது பேயை நாங்கள் அதிகாரத்தோடு விரட்ட வேண்டும். ஆண்டவரே, சத்துருவை எதிர்த்து நிர்மூலமாக்க வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமுடைய இயேசுவினிடத்தில் தாழ்மையோடு வந்து பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் மனது உருக்கமுள்ளவர். மன காட்டத்தோடு செய்கிறவர் அல்ல, விசாரத்தோடு செய்கிறவர் அல்ல, மன உருக்கத்தோடு செய்கிற இயேசப்பா, எங்கள் மேல் மனது இறங்கும். ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ.